ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையானது புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. கிராமுக்கு 55 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1 லட்சத்தை தாண்டி விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை எட்டி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலையானது 1,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 55 ரூபாய் உயர்ந்து 12,515 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 1,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1 லட்சத்தை தாண்டி ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது இன்று புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது. இப்போ இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுனுக்கு 25,000 ரூபாய் கூடியிருக்கு. இப்போ ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 10 பவுன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க 3 பவுன் தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபாயை தாண்டிருச்சு. இப்போ சேதாரத்தோடு பார்க்கும்போது 1,10,000 ரூபாய் வருது. இப்போ குறைஞ்ச பட்ஜெட் போட்டு வாங்கணும்னு நினச்சி வர்றவங்க அதை எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. ஒரு பவுன் இப்போ 1 லட்ச ரூபா வந்துருச்சுல. 1 லட்சம் இருக்க 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கு. குறைஞ்ச வாடே இல்லை. குறையுன்னு பார்த்தா இங்கே 100 ரூபா குறையுது, இல்லை ஒரு 50 ரூபா குறையுது, ஒரு 20 ரூபா குறையுது, அப்படி தான் குறையுது. ஒரு மட்டுமா ஒரு 5,000 ரூபா ஒரு 10,000 ரூபா அப்படி குறைஞ்சா கூட ஏதோ ஒரு கடனை வாங்கியாவது எடுக்கலாம். நம்ம பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்க எப்படி எடுக்கிறது? நம்ம எடுக்கலாம்னு நினைக்கும் போது கூட இப்படி தான் கூட ஏறிக்கிட்டு தான் போகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய அக்கா கல்யாணத்துக்கு நான் பவுன் வாங்கும்போது பர் பவுன் வந்து அதாவது 8 கிராம்ஸ் 350 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 12,370 இவங்க சொல்கிறது. அப்புறம் என்ன மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் வரும். அப்படி போகும்போது சாமானிய மக்கள் நகை அதாவது கோல்டுங்கிறதையே மறந்துடணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பவுன் எடுக்கிறதுனாலுமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. செய்குலி சேதாரம் சேர்த்தா அதுக்கும் கூட தான் வருது. அதனால் இப்போ கல்யாண வயசில் குழந்தைங்க வச்சுருக்கவங்கெல்லாம் அவங்க இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக எடுக்கணும்னா அவங்களுக்கு நிறைய பணம் செலவாகுது. 10 பவுன் போடுற இடத்துல இப்போ 5 பவுன் கூட போட முடியல. தங்கம் ஒரு பவுன் வந்து 1 லட்சத்தை தாண்டுது. அதனால் பொம்பளை பிள்ளைகள் கட்டி கொடுக்க சிரமப்படுது. அப்போல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டி ஒரு தங்கம் ஒரு 3,000க்கு மேலே இருந்தது ஒரு தான். இப்போ வந்து ரூபாய் ரொம்ப தாண்டதுனால கொஞ்சம் சிரமப்படுது லேடிஸுக்கு பொம்பளை பிள்ளைகள் கட்டி கொடுக்கறதுக்கு. நீண்ட காலத்தில் தங்கத்தினுடைய விலை உயர்ந்துக்கிட்டு தான் போகும். இவ்வளவு ஷார்ட் டேர்மில் இவ்வளோ வேகமாக உயர வேண்டாம். அதுக்கு காரணம் MCXன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே டிரைவேட்டிவ்ஸில் வாங்குகிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லாம் இப்போ ETFன்னு சொல்லி கொண்டாந்துட்டாங்க. தங்கத்தை கையில் தொடாமலே தங்கத்தை வாங்கலாம். இப்போ பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களும் இதை வாங்குகிறாங்க. இது மாதிரி பல பேர் உள்ளே இறங்கி இருக்கிறதுனால இது விலையேறும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறதுனால இது விலை ஏறிக்கிட்டே இருக்குது. டெக்னிக்கலாக இடையில் கொஞ்சம் இறங்கலாமே தவிர காலப்போக்கில் தங்கத்தினுடைய விலை வேகமாக உயரத்தான் செய்யும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.